வணக்கம். இது டியூவல் டோன் சாங்ஸ் பற்றின பதிவு. டியூவல் டோன் சாங்ஸ்னால் ஒரு சாங்குக்குள்ளவே 2 விதமான டோன் வரும். ஒரு பல்லவி 2 சரணம்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல வர இன்டர்லூடுக்கும் இன்னொரு இன்டர்லூடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதைத்தான் டியூவல் டோன் சாங்ஸ்ன்னு நான் குறிப்பிடுறேன். இதில் முதல்ல எந்த மாதிரியான சாங்ஸ் வராதுங்கிறத பார்த்துருவோம். முன்னாடியெல்லாம் இந்த 80s 90s சாங்ஸில் வந்து ஒரு பாட்டுக்குள்ளவே ஒரு டேஞ்சர் இருக்கும், இல்லைனா ஒரு பயங்கரமான ஒரு சேஸ் இருக்கும், இல்லைனா ஒரு வில்லன் துரத்திட்டு வர்றதையோ இல்லை யாரையோ கட்டி போட்டுருக்கிறதையோ காட்டுவாங்க. போலீஸ் தேடும், இது எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா நான் பாடும் பாடலில் பாடவா உன் பாடலை இருக்கும். அது ஒரு ரெகுலர் பேத்தா சாங். ஆனால் அதில் வந்து இடையில வந்து கோடம்பாக்கம் ஸ்டுடியோவுக்கு மோகன் எங்கேயோ ஓஎம்ஆரில் ராங் சைட்லலாம் வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அதுக்கு ஒரு தனியான ஒரு மியூசிக் இருக்கும். அதே போல் வந்து விக்ரமில் வனிதாமணி பாட்டில் வந்து ஒரு சேஸ் இருக்கும். அதில் வந்து அந்த ஸ்பையை கொல்றதுக்கு ஒரு 2 பேர் சுற்றிட்டுருப்பாங்க. அந்த அந்த ஒரு மிஸ்ட்ரி அந்த பாட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஆட்டமா தேரோட்டமாவில் வந்து போலீஸ் சேஸ் வரும். அதே போல் சேதுபதி ஐபிஎஸ்சில் இந்த சாத்துக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன பையனை காவாக்குள்ளே அனுப்பி என்னமோ பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் சேஸ். அந்த மாதிரியான பாடல்கள் இதில் வராது. ஸோ அது வந்து விட்ருவோம். இன்னொன்று வந்து இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் ஸ்டார்ட் ஆர் கான்ட்ராஸ்ட் எண்டு. உதாரணத்துக்கு வந்து காதல் தேசமில் ரஹ்மான் பாட்டு ஒன்று இருக்கும். இன்பத்தை உருவாக்கினாள் பெண், இன்பத்தை கருவாக்கினாள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கவிதை வரைந்தும் பெண்ணு கண்டு அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அது வராது. அதே போல் வந்து மிஸ்டர் ரோமியோவில் மலர்களே பாட்டு வரும். ரொம்ப ஸ்லோவாக ஒழுங்காக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் திடீர்னு எங்கேயோ போயிடும். சுஜாதா ஒரு கட்டுரையில் அதை குறிப்பிடும்போது அந்த பாடல் நன்றாக ஆரம்பித்து பின்பு பரதேசம் போய் விடுகிறது அப்படிங்கிறார். அதே போல் ஸ்நேகிதனை ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டார்ட். நேற்று முன்னிரவில் உன் நித்தில பூமடியில் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அது ரொம்ப நல்ல கவிதை ஆக்சுவலாக. ஆனால் அது வேணும்னே ஸ்நேகிதனையோட மெலோடியை தூக்கி விடுறதுக்காக இதை ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக நேற்று முன்னிரவில் அப்படின்லாம் பாட வச்சுருப்பாங்க ஸ்ரீனிவாஸ். அதே போல் மறிமறை நின்னே சிந்து பைரவி, அதில் வந்து பாடறியேன் படிப்பறியேன் வந்துக்கிட்டே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மறிமறை நின்று மெர்ஜ் ஆகும். அதே போல் வள்ளி படத்தில் எண்ணுள்ளே சாங் ஸ்டார்டிங் வந்து ஒரு நிமிஷத்துக்கு செண்டை மேலே மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் தான் வள்ளியே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் மாறாது. ஸோ இப்போ நான் சொன்னது எதுவுமே வராது. நான் சொல்கிறது ஒரு பல்லவி 2 சரணம்னு ஃபார்மெட் இருந்த டயத்தில் முதல் இன்டர்லூடுக்கும் 2வது இன்டர்லூடுக்கும் பயங்கரமான வித்தியாசம். ஸோ அதை தான் வந்து ஒன்றுன்னா பார்ப்போம். முதல் சாங் வந்து 1982 எம்எஸ்விலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸில் சொல்கிறேன். அக்னி சாட்சி எஸ்பிபியும் சரிதாவும் பாடியிருப்பாங்க. சரிதா மேபி ஒரு வசனம்தான் பேசியிருப்பாங்க. எம்எஸ்வி பாட்டு வாலியோட ரிலிக்ஸ். இது வந்து கனா காணும் கண்கள் மெல்ல அப்படின்ற பாட்டு. ஒரு 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 மனநிலை சரியில்லாத ஒரு மனைவியோட ஒரு அன்பான கணவன் பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. ஆனால் நடுவுலேயே அந்த பொண்ணோட மைண்டில் நடக்கிறது வந்து மியூசிக்காக வரும். அதுக்குள்ளே ஒரு தீராத ஒரு டான்ஸ், ஒரு நடனம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிதமும் அந்த பேட்டர்னும் ஃபுல்லாக வெஸ்டர்ன்லேயும் ஒரு ரெகுலர் மெலோடி பேட்டர்னில் வந்து பாட்டும் வரும். லிரிக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வாலி எழுதுனது கிழக்கு வெளுக்காமல் இருக்காது வானம், விடியும் நாள் பார்த்து இருப்பேனே நானும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எனக்கு தெரிஞ்ச டோனல் ஷிஃப்ட்டில் நான் பார்த்த முதல் சாங் வந்து அதுதான். அடுத்த சாங்கு 1984 நீங்கள் கேட்டவை ஓ வசந்தராஜா. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான சாங். நான் டோனல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான பாட்டை தான் நீ சொல்ல வரியான்றதுக்கு எல்லோரும் சிங்கப் ஆகிற சாங் வந்து இந்த சாங் தான். இது அகைன் எஸ்பிபி ஜானகி, இளையராஜா புலமை பித்தன், 1984. இந்த பாட்டு வந்து ஆரம்பத்தில் ஒரு ரெகுலர் கர்நாடக சங்கீத பாட்டு மாதிரி தான் வரும். இது நம்ம ராகத்துக்குள்ளெல்லாம் போய் ரொம்ப தலையை உடச்சிக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு அது வேண்டாத வேலை. கர்நாடக சங்கீத பேஸில் ஆரம்பிக்கும், ஒரு தமிழ் கிளாசிக்கலில் ஆரம்பித்து நடுவில் பாட்டு திடீர்னு கம்ப்ளீட்டாக வெஸ்டர்னாக மாறிடும். இது எப்படி விஷுவலாக எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, பாட்டு ஃபுல்லாகவே கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் தான் நடக்கும். கங்கை கொண்ட சோழபுரம்லேயே போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த பாட்டு சம்மந்தமே இல்லாமல் விஜிபி கோல்டன் பீச்சுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க.
திருப்பி அந்த பாட்டு இட் கெட் பேக் டு கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அப்படி 2 டோனில் வந்த முதல் உருப்படியான பாட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்டவை. அதுக்கு அடுத்து ஒரு ஒரு எக்ஸாக்டான உதாரணமாக இருக்காது, பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கிறதுனால அதையும் சொல்கிறேன். சேம் 1984 எனக்குள் ஒருவன் பாட்டு, எஸ்பிபி பாடுறாரு, வைரமுத்தோட லைன்ஸு. மேகம் கொட்டட்டும், மின்னல் வெட்டட்டும், ஆட்டம் உண்டு அப்படிங்கிற பாட்டு. அது என்ன ஆகும்னா, அந்த பாட்டு மழையில் நடக்குது, அந்த செட்டில் வந்து ஷாக் அவனுக்கு அடிக்குது. அந்த ஷாக் அடிக்கும்போது ஹீ கெட்ஸ் டு அந்த அந்த முன்ஜென்மத்து ஞாபகங்கள் வரா மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, இது ஒரு வெஸ்டர்ன் டான்ஸு, ஆடிக்கிட்டே இருக்கான் அவன். ஒரு சோலோ டான்ஸ் ஆரம்பிக்குது. அந்த சோலோ டான்ஸ் ஆரம்பிக்கும்போது டக்குன்னு வந்து அவனுக்கு எங்கேயோ டார்ஜிலிங்கில் உபேந்திரான்னு இன்னொரு கேரக்டர் இருக்கும், அவன் வந்து ஈயோ அப்படின்வான். அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சவுண்டு வந்து ஆரம்பிக்கும். அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் சவுண்டு எங்கே போய் முடியும்னா, ஒரு பக்கம் வெஸ்டர்ன் டான்ஸோட ட்ரம்ஸு, இன்னொன்று மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த ட்ரைனிங், அந்த அந்த செட்டப்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் அந்த தேர்கொண்டு சென்றவன் பாட்டோட ஜதி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்ரீபிரியா வந்து பரதநாட்டியம் டான்ஸராக இருப்பாங்க, அந்த டான்ஸ் மியூசிக் வரும். இது கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு ஃபுல்லாகவே போகும் இந்த 3 செட்டப். இது முடிஞ்சு கடைசியாக கமல் வந்து மதன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து மயங்கி விழணும். இதுதான் அந்த பாட்டினுடைய செட்டப். அடுத்த 4வதாக ஒரு சாங் பார்ப்போம். 1991 வந்துடுது. அகைன் இளையராஜா, வாலி, எஸ்பிபி, ஸ்வர்ணலதா, தளபதி பாட்டு, ராக்கம்மா கையை தட்டு. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று சொல்கிறது, ரொம்ப பெரிய சாங். அந்த டயத்தில் வந்த ஒரு அன்கன்வென்ஷனல் லெங்க்த்தோடு இருக்கிற சாங். 7 minutes 22 seconds சாங் இது. அதில் ஒரு கிட்டத்தட்ட 1 நிமிஷம், 5 minutes 11 secondsலேருந்து 6 minutes 11 seconds வரைக்கும் ஒரு வெர்ஸ் வரும். ராக்கம்மா கையெழுத்துட்டு தான் வந்து ஃபுல் பீக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். இடையில நிறுத்திட்டு சுப்புலக்ஷ்மியோட என்ட்ரி வரும். சூர்யா பாடிக்கிட்டு இருக்கான், சுப்புலக்ஷ்மி வந்து விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட குளத்தில் இறங்குறா. குனித்த பிறவும் அந்த பாட்டை வந்து பாடுறா, கோவை செவ்வாயும். அந்த பாட்டை பாடிட்டு இறங்கும்போது அந்த டோன் ஷிஃப்ட் ஆகிட்டு என்ன ஆகும்னா, திரும்ப அந்த பாட்டு ட்ராக்குக்கே வராது, திரும்ப வெஸ்டர்ன் கிளாசிக்கலே வராது. அந்த ஹம்மிங் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்வர்ணலதாவோடது. இவனால் வந்து திரும்ப பழையபடி பாட முடியாது. ஸோ அதில் அந்த பாட்டில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா சூர்யாவுடைய வாழ்வில் சுப்புலக்ஷ்மி வரா, திரும்ப அவன் வாழ்க்கை பழைய மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு ரவுடி வாழ்க்கையாக இல்லாமல் இருக்குதுன்றத அந்த பாட்டிலேயே வந்து சொல்லியிருப்பாங்க. இது டோனல் ஷிஃப்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்று மிகப்பெரிய உதாரணமாக பார்க்குறேன். இதனுடைய சீப் காப்பி தான் எக்ஸாக்டாக வந்து 2015 அநேகன் ஒரு படம் வருது. அதில் டங்கா மாரி ஊதாரின்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ஒரு நல்ல பாட்டு தான் ஆக்சுவலாக. எக்ஸாக்டாக இதே தான் நடக்கும். ஒரு ரவுடி பாட்டு பாடிட்டே இருக்கான், அவன் வந்து சாமி சிலையை தூக்கிட்டு நடக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து சாமி கும்பிட வரா, உமேரா தஸ்தூர். அவள் வரும்போது அந்த அந்த ஹம்மிங்கும் சேர்ந்து ஒரு நாதஸ்வரம் பிட் ஒன்று வரும். கிட்டத்தட்ட ஒரு 45 seconds வரும். அந்த 45 seconds முடிஞ்சிட்டு திருப்பியும் டோனல் ஷிஃப்ட் ஆகி திருப்பியும் டங்கா மாதிரி ஊதாரி பாட்டுக்கு போயிடும். இது வந்து நமக்கு நேரடியாக தளபதியோட ரெப்ளிகா மாதிரியே தெரியும். அந்த சாங்கை விட்டுடுவோம். அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சி எப்போ வச்சாலுமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாத ஒரு சில சாங்ஸ் இருக்கும், ஸ்கிப்பே பண்ண முடியாது அந்த சாங்கை. அது வந்து மன்னன் 1992 ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய வரம் என்னென்னா, உங்களால் எதெல்லாம் பண்ண முடியாதோ அதை நீங்கள் வந்து கனவு சாங்காக மாற்றிடலாம். அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து நடக்கிற ஒரு டெக்னிக். அந்த மாதிரி தான் குஷ்புக்கும் ரஜினிக்கும் அந்த பாட்டில் வந்து ஒரு பெரிய அந்த படத்தில் ஸ்கோப் இருக்காது. ஆனாலும் ஒரு சின்ன லிஃப்ட்டு கொடுத்து கிருஷ்ணாங்கிற கேரக்டரை அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு கனவு சாங் வந்துடும். அந்த கனவு சாங்கில் இவங்க என்னென்னலாம் விளையாடிருப்பாங்கன்னா, ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் ஃபுல் வெஸ்டர்ன். எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட ஸ்டைல் பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த ஒரு பாட்டை மட்டுமே உதாரணமாக சொல்லலாம். அவ்வளவு காஸ்டியூம் சேஞ்சஸ், அவ்வளவு எலிகண்ட்டாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஒரு தம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவார் அந்த பாட்டில். அதை பற்றி இன்னொரு நாள் போகும். ஆனால் இந்த பாட்டுக்கு திரும்ப வரும்போது என்ன ஆகும்னா, டோனல் ஷிஃப்ட் நடக்கும். 2வது சரணத்தில் திடீர்னு ஒரு ஃபுல் ரிதம் பேட்டர்னில் டோனல் ஷிஃப்ட் நடந்து அதில் என்ன பெரிய தைரியம்னா இருக்குது, அந்த பாட்டை அப்படியே விட்டுருவார். டோனல் ஷிஃப்ட்லேயே போட்டு டோனல் ஷிஃப்ட் போயிட்டு திரும்பி வரணும்ல, வர வேண்டாம்,
பரவாயில்ல அப்படியே போட்டுங்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே தமிழ் சினிமா இசையில் வந்து தொடர்ச்சியாக வந்து இளையராஜா பண்ணிக்கிட்டே இருக்கார். அவங்க அப்படியே இருந்தால் என்ன, 3 சரணம் இருந்தால் என்ன, 2 சரணமாக இருந்தால் என்ன, அது ஒரு சரணமாக இருந்தால் தான் என்ன, இந்த இருந்தால் என்ன, வாட் இஃப் அப்படின்னு கேட்டு கேட்டு தான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணப்படுது. அப்படி வந்த ஒரு சாங் தான் எனக்கு தெரிஞ்சு ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள். அது ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலாகவும் இருக்கும், நடுவுலையே திடீர்னு ரசிகர்கள் எழுந்து டான்ஸ் ஆடணுன்ற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு போகிற மாதிரியோ ஒரு டோனல் ஷிஃப்ட்டு நடந்திருக்கும். அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு யார்கிட்ட வரலான்னா ரஹ்மான் வரலாம். ரஹ்மான் பண்ணாததும் கிடையாது ஆக்சுவலாக. இதெல்லாம் வெறும் இளையராஜா தான் பண்ணிகிட்டே இருந்தாரான்னு இல்லை, ரஹ்மான் ஒன்று பண்ணியிருப்பார். ரஹ்மான் என்ன பண்ணுறாருன்னா இதை வேறு தளத்துக்கு கொண்டு போகிறார். மெர்சல் படத்தில் ஆலப்புறான் தமிழன்னு ஒரு சாங் இருக்குது, விவேக்கோட வரிகளில் நிறைய பேர் பாடியிருப்பாங்க. இந்த பூஜா, கைலாஷ்கர், விஜய் பிரகாஷ் இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆல்டர்னேட் ஸ்டார்ட் ஒன்று இருக்கும். லைக் பாட்டு வந்து பஞ்சாபில் ஆரம்பிக்கும், ஊரு கண்ணு உறவு கண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பித்து அந்த பஞ்சாப் களத்தில் நடக்கிற ஒரு டான்ஸ் ஆடி அந்த பாட்டு ட்ரெயின் ஏறி மதுரைக்கு வந்து மதுரையில் வந்து திருப்பி தமிழ் லோக்கல் மியூசிக் வந்து திருப்பி நடுவில் வந்து பூஜாவோட ஒரு சின்ன மெலோடி பிட் ஒன்று வரும், நெடுந்தூரம் உன் வயசை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஸ்லோ சாங் ஒன்று வந்து திருப்பியும் டோன் ஷிஃப்ட் ஆகி ஃபுல் ரிதம் பேட்டர்னில் போய் அதிரடியான ஒரு சாங்காக போய் முடியும். எனக்கு தெரிஞ்சு இது டோனல் ஷிஃப்ட்டுன்றதை காட்டிலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய காட்டாறு மாதிரி இந்த பாட்டு போகும். இது ஒரு பெரிய இது இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் இருக்குது. பட் இப்போது அதுக்குள்ளே போக வேண்டாம். எனக்கு திருப்பியும் டோனல் ஷிஃப்ட்டுக்கே வரேன். டோனல் ஷிஃப்ட்டில் திரும்பி எனக்கு தெரிஞ்சு நான் பீக்கில் ஒரு சாங் சொல்லணும். இதுதான் அந்த இறுதியாக வர்ற ஒரு சாங். அது என்ன சாங்னா 1985 அந்த ஒரு நிமிடம், எஸ்பிபி ஜானகி, இளையராஜா, வைரமுத்து, சிறிய பறவை சிறகை விரித்து பறக்கிறதே அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அது என்ன சாங்குன்னா, முன்னாடியெல்லாம் வந்து 3 சரணம் இருந்த பீரியட் அப்போல்லாம் இருந்துச்சு. அது எங்கேயோ ஒரு கட்டத்தில் 2 சரணமாக மாறுது. அது எப்போலாம் எனக்கு தெரியாது, அது தனியாக நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். இந்த 3 சரணத்தில் ஒரு பியூட்டி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மொத்தம் 5 நிமிஷம் பாட்டு. 5 நிமிஷம் பாட்டுக்கு சரணம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக ஒரு ஏவிஎம் கார்டன் வச்சு ஒரு கார்டனில் நடக்கிற மாதிரியான ஒரு சாங்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. சிறிய பறவை சிறகை விரித்து பறக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்து எங்கே போகுதுன்னா பாட்டு டக்குன்னு ஒரு அரேபியன் மியூசிக் வந்து அங்கேருந்து சரணம் ஒன்று வந்து லைலா மஜ்னு பாட்டுக்கு போயிடறாங்க. அன்பு லைலா அப்படின்னு ஆரம்பிக்கும். லைலா மஜ்னுவோட எபிசோட் முடிஞ்சு அடுத்தது வந்து பதனிசா அப்படின்னு ஆரம்பித்து ஃபுல்லும் கர்நாடக சங்கீதத்துக்கு போயிடும். ஒரு ராஜா ராணி கெட்டப்பில் இருப்பாங்க. அது எங்கடா போகுதுன்னா அம்பிகாபதி அமராவதிக்கு போயிடும். வைரமுத்துவும் தன் பங்குக்கு ரொம்ப பிரமாதமாக பாட்டு எழுதியிருப்பார். இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்ச வரி எதுன்னா, மெல்லினங்கள் பாடு கண்ணே வல்லினங்கள் வாய் வலிக்கும் மாதிரி எழுதியிருப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அடுத்த டோனல் ஷிஃப்ட் வந்து 3வது சரணத்தில் வந்து அப்படியே வந்து ஒரு கம்ப்ளீட் இந்த க்ரெசண்டோன்னு வாங்கல அந்த மாதிரியான ஒரு மியூசிக் பேட்டர்ன் உள்ளே போயிட்டு ஒரு தனி ஆவர்த்தனம் மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நடக்கும். அது என்னென்னா ரோமியோ ஜூலியட் லவ்வை வந்து சொல்கிற மாதிரி கமல் வந்து ஃப்ரெஞ்ச் பேர்ட்லாம் வச்சுருப்பார். ஸோ ஒரே பாட்டு 3 டோனல் ஷிஃப்ட் நடக்கும். இப்படியும் பார்க்கலாம், ஒரு முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் மாதிரியும் பார்க்கலாம். லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி அண்ட் ரோமியோ ஜூலியட்டாகவும் பார்க்கலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு டோனல் ஷிஃப்ட்டில் வந்த பீக் சாங்ஸ். மேபி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 பாட்டை கூட விட்டுருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராஸ்ட் ஸ்டார்ட்டு, கான்ட்ராஸ்ட் எண்டு, அதை தனி டாப்பிக்காக வச்சுக்கலாம். பட் டியூவல் டோன் சாங்ஸில் எனக்கு தெரிஞ்சு நாம் எடுத்த அளவில் இந்த லிஸ்ட்டு ஒரு முழுமையான லிஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆட் பண்ணுங்கள். இது எனக்கு பதியணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். மிக்க நன்றி.